வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை சோம்புலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேங்கிறதுனால குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடலை எண்ணெய் தான், கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காயிட்டோம்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான வந்து பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அது போட்ட உடனே அப்படியே அந்த எண்ணெயில் பொரியும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த வாசனையை நம்ம முகந்து பார்த்துக்கிட்டேவும் பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது, நம்மளே முகந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுறத கட் பண்ணிட்டேன், அதனால் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக இருந்தால் மட்டும்தான் அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். ஏன்னா தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வெந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போட்ட உடனே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெயும் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கிண்டி விட்ட உடனே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு அடியில் பிடிக்காது. அதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கின அப்புறம் சாதம் போட்டுக்கிட்டேன். அதாவது வீட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் போட்டுக்கிட்டேன். சாப்பாட்டு அரிசி போட்டோன்னா அதில் தேவையான பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன், கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேன். காரம் வந்து அதிகமாக எடுத்துக்காதனால நான் கம்மியாக தான் தனி மிளகாத்தூள் போட்டேன். உங்களுக்கு தேவையான காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் வந்து லைட்டாக தான் போட்டுருவேன். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. ஆமாம், தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கிட்டதுனால இப்போ லைட்டாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா அடியில் வந்து பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு விட்ருங்க. எனக்கு வந்து ஒரு விசில் தான். அதுக்கப்புறம் அந்த சோயா வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்களா, அந்த சோயாவை போட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக அதில் லைட்டாக சோயா போட்டுக்கோங்க. ஒரு பாக்கெட்டையும் தட்டிட்டேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட உடனே குக்கரை போட்டு மூடி விட்டு 2 விசில், வீட்டரிசிங்கிறதுனால 2 விசில் அடிக்கணும். அதே பிரியாணி அரிசியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து விசிலே விட தேவையில்லை. இருந்தாலும் நான் ஒரு விசில் விடுவேன். ஒரு விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் காய்ஸ், சமையல் முடிஞ்சுது. நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன வந்து செஞ்சுக்கிறது வீட்லேயே. பிரியாணி ரெடி. அப்படியே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் காரம் தான் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து செம காரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான். ஆனால் இது வந்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். செம்ம டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம் வெஜிடபிள் பிரியாணி.